ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 14ஆம் நாள் மே 28 புதன்கிழமை, துவிதியை திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வாகன தொழில்கள், அதாவது வாகனங்கள் வாங்கி பழைய வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இன்னும் புது வாகனங்கள் விற்கிற அந்த கம்பெனியே வச்சிருந்தா கூட சரிதான். இன்று எதிர்பாராத சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு நண்பருக்காக ஒரு உதவிகள் பண்றதுக்கு நீங்க முன்னாடி இன்னைக்கு போய் எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. தைரியமான முடிவுகள், தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த முடிவுகள் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இன்று உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, நேற்று பண்ணது தான், அதை அப்படியே ஏன் தூக்கி போடணும் அப்படி சொல்லி நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேச்சின் மூலமாகவும் பிரச்சனைகள் இருக்கு. கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்கு குழந்தைகள் சார்ந்த ஒரு சிந்தனை, பூர்வீகம் சார்ந்த ஒரு சிந்தனை, வேலைகளில் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. வேலைகள் சுறுசுறுப்பா எல்லாம் பார்ப்பீங்க. குழந்தைகள் சார்ந்த ஒரு சிந்தனை, குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், என்னென்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எல்லாமே வெளிப்படும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு சுகமான ஒரு செலவுகள். சுக செலவுகள்லாம் என்ன? ஒரு சினிமாவை பார்க்க போகிறது, இல்லைன்னா குழந்தைங்களோட ஒரு எக்ஸிபிஷன் போகிறது. அப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுகமான ஒரு செலவுகள் தான். வீட்டுக்கு ஒரு ஏசி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே சுகமான செலவுகள் தான். வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்குறீங்க, இதுவுமே சுகமான செலவுகள் தான். கல்வி தொடர்பான ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குது. வீடு வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் இன்னைக்கு இருக்குது. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு இடமாற்றங்கள் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? ஒரு இடம் வச்சு, அதாவது ஒரு வீடு இருக்கிற இடம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துட்டு இருப்பா. டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, டைம் ஆகுது. அப்போது இடத்தை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். தொழிலில் வெற்றிகள் ஏற்படும். முயற்சிகள் மூலமாக லாபங்கள் ஏற்படும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு பேச்சால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஆர்டர்ஸ் இதெல்லாம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் தொழிலில் வருமானம் பெருகக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மிக மிக சிறப்பான நாள். அரசு வழி மூலமாக ஆதாயம். அரசு சம்பந்தமா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அதன் மூலமாக ஒரு ஆதாயம் உண்டு. சில நபர்களுக்கு அரசு சார்ந்த ஒரு வேலை கேட்பதற்கான சூழல்களும் உண்டு. நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கு. அதனால விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளையுமே பாருங்க. தனுசு ராசிக்கு வெளிநாட்டு வியாபார முயற்சி. ஓகேங்களா? பயணம், தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. எதிர்பாராத சில விரயங்களும் இருக்கு. திடீர் பணவரமும் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி பண்ணுவீங்க. எதிர்பாராத விரயம், செலவுகள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவு. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ இல்ல வாழ்க்கை துணைவியோ அவங்க உங்களுக்கு மிக சிறப்பாக பக்கபலமா நின்று எல்லா வேலைகளும் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. தொழிலுக்காக ஒரு பண வரவுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நண்பர்கள்ட்டையோ இல்லை அவங்களுடைய சொந்தங்கள்கிட்ட பண வரவு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நிற்பாங்க. நண்பர்களால் லாபங்கள் ஏற்படும் என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு தொழில் சார்ந்த சில எதிரிகள் மூலமாக தொல்லைகள். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய முயற்சி, அந்த முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்குங்க. சரிங்களா? தந்தைக்கு பக்கபலமா நின்று எல்லா உதவிகளும் எல்லாமே பண்ணுவீங்க. காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஓகேங்களா? இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.